ஜபத்தை மையமாக வைத்து ரெண்டு செய்திகளையும் சிந்திக்க போகிறோம். பொதுவா ஆராதனைக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் இங்கேயே உட்கார முடியாம வெளியும் இடம் இல்லாம அப்படியெல்லாம் நிறைய இடங்கள் இப்போ இங்க ஓரளவுக்கு இருக்கீங்க. அப்புறம் அப்படியே பல்ஸ் இறங்கிட்டே போகுது. ஜபக்கூட்டம், அதுல ஜபக்கூட்டமா இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் நாம் அதில் தசம பாகம் கொடுக்குறோம். என் பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சில உடனே புரியாது. அதாவது 100 பேர் இருக்கிற சபையில 10 பேர் வருவாங்க, அதுதான் தசம பாகம். அப்போ நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் பாருங்க, நம்ம எப்படி முன்னுரிமை கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஆராதனை தான் சுப்பீரியர், ஆராதனையே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ மற்ற இப்போ ஜபத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னா, கர்த்தரோட பேசுறது தான் ஜபம். சிலர் வெளியில மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி ஜபம் பண்றதுன்னு தெரியாதுமாங்க. உங்க அப்பாட்ட எப்படி பேசுறீங்களோ அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இப்படித்தான் நாம கற்றுக் கொடுக்கணும். அப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு முறை கிடையாது. முறைன்னா ஒரு எதுலையும் எழுதி கொண்டு போய், சிலர் எழுதின ஜபத்தை படிக்கிற குரூப்புகள்லாம் இருக்கு. புஸ்தகங்கள்ல மற்ற இதுல பிரிண்டடா இருக்கும். அந்த ஜபத்தை வார்டுக்கு வாசிட்டு மரியை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் ஜபம் அல்ல. அப்ப ஜபம் என்பது எங்க அப்பாட்ட என்னை மீட்டு கொண்ட ஆண்டவரிடத்துல என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீர்க்கிறது தான் ஜபம். அப்போ அந்த ஜபம் குறைவுபடும் பொழுது இது நம்ம அவர்கிட்ட பேசுறோம். இன்னொன்று பைபிள் வாசிக்கிறது. நான் எங்க ஊர்ல அப்படியே போகும்போது சிலரை சந்திப்பேன். அதாவது காலையில வாக்கிங் போகும்போது 2-3 துண்டு பிரதிகள் வச்சிருப்பேன். அப்போ அவங்க கிறிஸ்தவங்கன்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல பேசுவேன். மற்ற கடைக்கு போற நேரங்கள்லையும் ஒரு 5-6 துண்டு பிரதிகள் டிராக்ட் வச்சிருப்பேன். அப்போ கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட முதல் கேள்வி, இன்னைக்கு பைபிள் வாசிங்களா? அப்படியே தலையை தொங்க போட்டுருவாங்க. அப்போ வாசிக்கல, அதை குற்றம் சாட்டுறதில்ல, சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. பைபிள் வாசிப்பும் ஜபமும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரீசார்ஜ் பண்ணப்படாது, சார்ஜ் பண்ணப்படாத ஒரு ஃபோன் போல இல்லையா, டெட், அங்கேருந்து கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டுள்ளதுன்னு வரும். ஒன்றுமே உயிர் இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாசிப்பும் ஜபமும் குறைவுபடும் பொழுது எல்லாமே குறைவுபடும். நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ காலையில் எத்தனை பேர் சாப்பிட்டீங்களோ தெரியாது. சிலர் ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அப்படி ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்றும் தப்பும் இல்லை. அப்போ நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால ஆண்டவருக்கு எந்த வித லாபமும் இல்லை. ஆனாலும் காலையில சாப்பிடல, அப்போ மதியமும் ஏதோ சவரன் சொல்றாருன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த அவரு வேலை நடக்கு, நீங்க பயப்பட வேண்டாம். அப்போ இன்னைக்கு அவர் வரல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க உங்க வீடுகள்ல போய். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, காலையில சரியா சாப்பிடல, மதியமும் வீட்லயும் போய் ஆக்கணும். அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த பசி நம்மை கொல்லும். அந்த மாதிரி ஒரு வேதனையோட இருப்போம். பசி வந்துருச்சுன்னா 10ம் பறந்து போகும். அந்த மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருந்தா தொடர்பு சரி இருக்காது. சரி, இப்ப இதெல்லாம் ஜபத்தை குறித்த சில காரியங்கள். ஜபத்துக்கு ஒரு ஃபார்மாலிட்டி அல்ல, அது இப்படித்தான் என்று இல்லாவிட்டாலும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. ஒரு கலெக்டர் வந்திருக்காரு ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு. அப்போ அந்த கலெக்டர்கிட்ட போய் பேசும் பொழுது எப்படி பேசணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்போ ஆனாலும் அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு பயபக்தி,
சும்மா வாயில் வந்தெல்லாம் ஜெபம் பண்றதோ அப்படி இல்லை. அப்ப ஆண்டவர் அந்த ஒரு ஒரு பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஜெப வாழ்க்கையில நம்ம ஈடுபட வேண்டும். இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அப்போ இன்னைக்கு 2 தலைப்புல சிந்திக்க போறோம். முதல்ல பார்க்க போறது, நம்ம சில சமயம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை, அதாவது அவருக்கு பிரியமில்லாத ஜெபம். அடுத்து ஒரு சிறிய இடைவேளை அப்படின்னு சொல்லி டீ பிரேக் அப்புறம் ஒரு 3/4 பேர் கூடுவோம்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு ஊசி லைட்டா ஏத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கு அது விளங்கலை, அதான் கேட்டேன். இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்களா? அந்த டீ பிரேக் அப்புறம் 2வது செய்தி எதுக்கு வச்சிருக்கு? இதுக்குதான் மெனக்கட்டு இங்க அங்க இருந்த ஆலங்குளத்துல இருந்தவனை கூப்பிட்டு, அப்போ அப்ப எதுக்காக நம்ம எல்லாம் சிலர் சாப்பிட மாட்டோம்னு போயிடுவாங்க, சிலர் அது எனக்கு புரியாதனால கேட்க. ஒரு 15 பேர் 20 பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு அலட்சியமா அல்லது வெறுப்பா அது தெரியல. அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ இந்த நாளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ முழுமையா இருக்கிறது தான் ஆசீர்வாதம். எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம அதை ஒரு குறிக்கோளாவே வச்சு, நான் அடுத்த செய்திக்கு எப்பவும் இருக்கிறது இல்லை பிரதர், எப்பவும் நான் இங்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை. இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி அல்ல. அதனால நம்ம எங்க போனாலும் அந்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இப்படிப்பட்ட கூடுகையில நம்ம முழுமையாய் கலந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். சரி, அப்போ ஜபம் கேட்கப்படாமை அல்லது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஜபம் அப்படியெல்லாம் இருக்குமா? அப்படி இருக்கு. சில காரியங்களை எப்போ ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு வரும் பொழுது, உபாகமம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சரி, இங்க ஒரு காரியம், ஆண்டவர் செய்ய சொல்லாததை அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யறது. இப்போ மோசே மலையில ஏறி போனார். என்ன மலை? சீனாய் மலையில ஏறி போறாரு. கர்த்தர் சொன்னாரு, போறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த மலையை சுத்திலும் ஆடு மாடு கூட மேயக்கூடாது, எதுவும் பக்கத்துல வரக்கூடாது, யாரும் மலை மேல ஏறக்கூடாது. சரி ஆண்டவரேன்னு கேட்க மனசு இல்லை. இங்க பாருங்க, ரொம்ப அதுக்கு முன்னாடிதான் என்ன போட்டிருக்கு? அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியே வனாந்தரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள்னு சொல்றாரு. அப்போ என்ன பதில் சொல்றாங்க பாருங்க, 41ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி, அதோட நிறுத்திக்கிடுவோம். கொஞ்சம் எத்தனை தடவை இப்படி சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை முகாம்கள், எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை தீர்மானம் எடுத்திருக்கோம். நான் ஆண்டவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிவேன்,
ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வேன். நம்ம மனசுல ஒண்ணு தோணுது, நான் இன்னும் என்னை மாத்திக்கணும், நான் சரியா இருப்பேன் ஆண்டவரே. எப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது, அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது, ஏதோ இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஜெபம் பண்ண வர்றாங்க. அப்ப ஜெபம் பண்ண வர்றவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இன்னும் உங்க காரியங்களை சரிப்படுத்தணும். ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்தாலே உடனே அவங்ககிட்ட பெரிய குற்றம் இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி விபத்துக்கள், ஆபத்துக்கள், பயங்கரங்கள் நேரிடும் பொழுது நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். ஆண்டவரே, இது என்னுடைய மதியினத்தினாலே, என்னுடைய புத்தியினத்தினாலே இது நடந்திருக்குன்னு நமக்கே தெரியும். அப்போ கர்த்தர் என்ன விரும்புறாரு, நீ அதை உணர்ந்துரு. இப்போ அந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப உத்தம மாதிரி முதல்ல சொல்லுவான், உங்கள் தேவனே மெய்யான தேவன். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே, அப்புறம் அடுத்த அதிகாரத்திலேயே அவன் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி இதை எவன் வணங்கலையோ அவனை. அப்ப நீ சொன்னதுக்கு என்ன இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சின்னா நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கணும். நீ ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி, உணர்ற மாதிரி அறிக்கை செஞ்சிய, கண்ணீரோட அறிக்கை செஞ்ச, எனக்கு முன்னால பாவ அறிக்கை செஞ்ச, தப்புன்னு எல்லாம் சொன்ன, ஆனா பழைய நிலைமைக்கு போற. நீங்க இந்த ராஜாக்களை பத்தி படிக்கும் போதும் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி சொல்லுவாங்க, இனி நாங்கள் உத்தமரா இருப்போம், ஒழுங்கா இருப்போம் ஆண்டவரே. எத்தனை தடவை பாருங்க, நம்ம பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்க அடிக்க போகும்போது சொல்லுவாங்க, நான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். எத்தனை தடவை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கையில ஒரு ஒரு உண்மையான கன்விக்ஷன். அப்போ கன்விக்ஷன் வருது, உணர்வு வருது, நான் இந்த மாதிரி உணர்த்தப்பட்டேன், நான் போறது சரியில்லைன்னு உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, நான் உணர்த்தப்பட்டபடியே நான் செயல்படுகிறேன் சொல்லிட்டு ஆண்டவருடைய பலத்துல முன்னேறி போகணுமே ஒழிய திரும்ப திரும்ப சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்காரு, அவன் பேதுருக்கு சொன்னாரு 7 தரம் மட்டும் இல்லை 7-70 தரம், எல்லாம் சரி. ஆனா கர்த்தர் என்ன விரும்புறாரு, இப்ப நம்ம வாசிச்ச பகுதியை பாருங்க. 41ஆம் வசனத்துல, அப்பொழுது நீங்கள் எனக்கு பதில் சொல்லும் பொழுது பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லாரும் ஆயுதத்தை தூக்கிட்டு மலையில ஏற ஆரம்பிச்சுட்டான். யாரும் நீ மலையில ஏற சொன்னது? நீ ஒரே வசனத்திலே ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. ஒரே வசனத்திலே பிரச்சனை. நாங்க ஒழுங்கா இருப்போம்னு சொல்லிட்டு நீ மலையில ஏறன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல, அவர் சித்தமானு தெரியணும்ல. ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஒரு தடை வருது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, 42, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாதீங்க, போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன். அதான் இரேன். ஜெபம் பண்ண, நம்ம ஜெபத்தை பத்தி சிந்திக்கிறோம். ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு. ஏன் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க? நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அவன்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வரன் வந்திருக்கு, ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஆமா, அப்படிதான் கேட்பாங்க. ரொம்ப விரும்பி கேட்குறாங்க, நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவரே அதை நீர் ஆசீர்வதியும். இது எல்லா கோபுரங்களுக்கும் ஜெப குறிப்பு அனுப்பியாச்சு. எதை விட்டாச்சு? இது கர்த்தருக்கு சித்தமா?
ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு விசுவாசிக்கு அவிசுவாசியுடனே பங்கு ஏது? நீ இணைக்கப்படாதிருப்பாயாக. இல்ல ஆண்டவரே, நீங்க சொன்னாலும் எதுக்கு அதுக்கு மேல அந்த வார்த்தை? ஆண்டவரே, நீங்க சொல்லி இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம், அந்த பிள்ளைய எப்படியாவது ரட்சிப்புக்கு உள்ளாக நடத்தி, அதாவது இவங்க அந்த பிள்ளைய ரட்சித்து, அப்போ என் இஷ்டப்படி நான் செய்வதற்கு ஆண்டவருடைய சித்தத்தை வளைக்க பார்க்கிறேன். இப்ப இங்க மலையில ஏறாதீங்க, ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு ஏறாதீங்க, போகாதீங்கன்னு சொல்றாரு. அங்க பாருங்க, நான் 42 சொல்றாரு, நான் உங்க நடுவே இருக்க மாட்டேன், எதிரிகளுக்கு முன்பாக முறிந்து ஓட போகிறீர்கள். ஆண்டவர் எத்தனை தடவை எச்சரிக்கிறாரு, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாத, இந்த திருமணத்துல ஈடுபடாத, இந்த காரியத்துக்கு போகாத, எத்தனை தடவை சொல்றாரு ஆண்டவர். நாங்கள் சமீபத்தில் போன வாரம் நினைக்கிறேன், கொல்வனிகர்புரம் சபையின் சார்பாக வையமே ஒரு நாள் ஊழியம் நடந்தது. சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஆசை, நாங்களும் ஊழியம் போகணும்னு நாங்கள் ஆலங்குளத்திலிருந்து ஒரு சில சகோதரிகள், அங்கேயும் உள்ள சகோதரிகள்லாம் சேர்ந்து ஊழியத்துக்கு அங்கங்கே போனோம். நாங்கள் இந்த லேடிஸை கூட்டு போன இடம் வந்து இலங்கை அகதிகள் முகாம்னு ஒன்று இருக்கு. அதாவது கடையம் போகிற ரோட அந்த மேலப்பாளையம் தாண்டி மேற்க இன்னும் போகும் பொழுது முன்னீர் பள்ளமெல்லாம் தாண்டி, அப்போ சுப்பிரமணியபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே அப்போவே உண்டாக்கின இலங்கை அகதிகள் முகாம். அப்போ அங்கேயே போய் சகோதரிகள்லாம் அங்கங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ நானும் ஒரே ஒரு சகோதரன், இப்போ அவங்க மட்டும் போக முடியாது, சகோதரன் 1-2 பேர் இருக்கணும். அப்போ நாங்கள் போகும்போது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாலிப பையன் என்ன சொல்றான், நான் குளிக்க போவேன், அங்கே ஏதோ ஒரு ஆற்றுலையோ, அங்கே தண்ணி கொஞ்சம் வசதி உள்ள ஏரியா, அப்போ நண்பர்கள் கூப்பிடுறாங்க, நான் போவேன் நிற்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, டேய், நான் கனவு கண்டா பலிக்கும், நான் ஏற்கனவே முந்தி ஒரு கனவு கண்டேன், அதன்படி நடந்திருக்கு, நான் அதனால கனவு பலிக்கும், நான் இப்ப பேசல, நீ ஏன்னா தவறா சொல்லியிருக்க. அந்த அம்மா சொன்னது. அப்போ நீ போகாத, நான் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன், 2 நாளைக்கு முன்னாடியோ, அந்த கனவுல இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடந்த மாதிரி கனவு கண்டிருக்கு அந்த அம்மா, போகாத. அங்க பெரிய போராட்டம் நடக்கு. இல்ல நான் போவேன் நிக்கான். ஏன் இது சொல்றேன்னா, பையங்க அப்படித்தான் இருப்பான், அப்படி விட முடியாது. நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். கர்த்தர் எத்தனை தடை போடுறாரு, ஆனாலும் நானு போவேன். இங்க அதனுடைய விளைவையும் சொல்லிட்டார் ஆண்டவர். போனேன்னா இந்த தம்பி எல்லாம் எதுக்கு எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. வெளியே இருந்தா வெளியவே நல்லா காற்றோட்டமா இருங்க தம்பி. அப்போ இவங்க வந்து தடை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போகாத, போனா இந்த விளைவு ஏற்படும், நஷ்டத்தை சந்திக்க போகிறாய். நமக்கு எல்லாம் தெரியும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அநேக அவிசுவாசிகள் அதை பத்தி, விளைவை பத்தி கவலைப்படாம அறியாம போய் விழுகிறாங்க. விசுவாசிகள் அறிந்தும் வேண்டுமென்றே துணிகரமாய் நான் போவேன். இங்க துணிகரமா மலையில ஏறுறான், நாங்க போவோங்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, போகாத, நான் உங்க கூட இருக்க மாட்டேன். மோசேன்னு சொன்னார் ஒரு இடத்துல, நீர் எங்களோடு மோசே யோசுவான்னு நினைக்கிறேன், நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் போகாதிருப்பது நலம். எப்பவும் ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரலைன்னா நாங்க போக மாட்டோம். சில சமயம் சொல்றோம்ல, எம்மா நான் அம்மாவோ அப்பாவோ சொல்றாங்க, நான் வரமாட்டேம்மா, நான் வரலம்மா, நீ வரலன்னா நான் வரலன்னு சொல்றோம் சில சமயம். அப்ப ஆண்டவர்கிட்ட அந்த சொல்லணும், ஆண்டவரே ஒரு காரியத்துக்கு நீங்க எங்க கூட வரலைன்னா நாங்க போகல. அவர் வராட்டாலும், அவர் வர்றது வராது எப்படி தெரியும்? நம்ம செய்யறது வசனத்துக்கு விரோதம்.
இவங்க செய்யறது கர்த்தருக்கு விரோதம். கர்த்தர் தடை பண்றாரு, மீறி போவோம். போகாதீங்க, நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அப்புறம் 43 வாசிங்க. 43. இதான் அந்த துணிந்து, அதுக்கு பேரு துணிச்சல் இல்ல தம்பி, கவனிங்க. அந்த சகோதரன் கவனிக்கல. அப்ப துணிந்து, இந்த வேற இதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தை, கொஞ்சம் நல்ல வார்த்தை இருக்கு, துணிகரம். அதுக்கு பேர் துணிச்சல் வேற, துணிகரம் வேற. அப்ப சொல்லியும் போகிறது துணிகரம். விசுவாசியினுடைய வாழ்க்கையில துணிகரம் உள்ளே வரும் பொழுது, அவர்கிட்ட போய் யோசனை, அந்த அந்த சகோதரன்ட்ட போய் கேட்போமா? அவர்கிட்ட போய் கேட்காதப்பா, என்ன நேரமும் பைபிள் அப்படி சொல்லி இருக்கு, இப்படி சொல்லி இருக்கு. அப்ப பிரச்சனையே இல்லையா, விட்டுருங்க. ஆண்டவரை விட்டுற வேண்டியதுதானே. ஆண்டவர் இப்படி சொல்றாரு பைபிள்லன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப கர்த்தர் சொல்றது எனக்கு இடையூறாக இருக்கும் என்று நினைத்தால் கர்த்தருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் விலகிடுவாரு. போ, அனுபவிச்சுட்டு வா. நான் சொன்னேன், கேட்கல, மலையிலே ஏறினீர்கள், சும்மா போய் தான் பார்ப்பேன். அதனுடைய விளைவு என்ன? அந்த மலையிலே 44 குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி. தேன்கூடு எத்தனை பேர் எடுத்திருக்கீங்களா தெரியல. அது ஒரு வாலிப வயசுல அதெல்லாம் ஒரு விளையாட்டான ஒரு காரியம். ஒரு கம்பு எடுத்துட்டு போறது நீளமா, என்ன ஒரு தேன்கூடு, அவங்க என்னமோ விளையாட்டான நினைச்சாங்க. 2 குத்து குத்திட்டு ஓடிடலாம், அது பொத்துன்னு விழுந்துரும், நம்ம நிறைய தின்னுட்டு வந்துடலாம். ஒரு குத்து குத்துவான், கலைஞ்சதுன்னா உன்னை சும்மா விடாது. ஓட்டத்துக்கும் அதுக்கும் ஈடு கொடுக்க முடியாது. அப்ப எத்தனை கொட்டு வாங்கியிருக்கோம். அல்ல கல்லை கொண்டு எறிகிறது, ஏதாவது ஒன்று சும்மா அப்படி ஒரு அட்வென்ச்சர்னு நினைச்சுக்கிட்டு செய்யும் போது நமக்கு தெரியும் தேனி கொட்டும். கொட்டிச்சுன்னா செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த சில குறிப்பிட்ட தேனி வகைகள், குளவிகள்லாம். அப்போ ஆண்டவர் தடை பண்ணியும் போவோம். இப்ப என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். என்ன நடந்துச்சு அங்கே? தேனீக்கள் விரட்டுகிறது போல ஓட ஓட விரட்டினார். ஆச்சா? அடுத்து இன்னொரு வார்த்தை, இன்னைக்கு ஜபத்தோ அந்த குறிப்போட சம்பந்தப்பட்டது. 45ஆம் வசனம் வாசிங்க. இப்ப நம்ம என்ன தலைப்புல சிந்திக்கிறோம்? ஆண்டவர் செவி கொடுக்காத ஜபம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜபம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உங்க சத்தம்னா அதுக்கு முந்தின வார்த்தை என்ன வருது? நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுது என்ன பிரயோஜனம்? இப்படி ஆகிப்போச்சு பிரதர், எங்க வீட்டுல இப்படி ஆகிப்போச்சு. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, நாங்க அதை சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, தடை கொடுக்கப்படுகிறது, மீறுதல் செஞ்சா இன்னும் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அனுபவிக்கணும். அதனால ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணும் பிரதர், இந்த காரியத்துல இருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணி சபையிலையும் சொல்லி, எதுக்கு? தப்பு பண்ணதுல இருந்து அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற. தண்டனை வரும்னு சொன்னார, நீ அழுதாலும் செவி கொடுக்க மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜபம் ஆண்டவர் கேட்காத ஜபம். ஏசாயா 2வது பாயிண்ட், ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம். இதுல சாயங்காலம் மாடு பத்திட்டு வந்து, நம்ம மாடு, நம்மகிட்ட ஒரு 4 மாடு இருக்குன்னு வைங்க. மாட்டை காலையில பத்திட்டு போறவன்
சாயங்காலம் ஒவ்வொரு வீட்லையா கொண்டு வந்து கட்டிட்டு போக மாட்டான். ஒரு ஒரு 50 மாடு மேய்க்க போனான் வச்சுக்கோங்க. மேற்க மலையில மேய்ச்சிட்டு முரம்புல வரிசையா ஒரு வீட்டுக்கு 4 மாடு, ஒரு வீட்டுல 6 மாடு இருக்குன்னு வைங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மாட்டை பிரிச்சு கொண்டு போய் கட்ட மாட்டான். அப்படியே இந்த மலையில ஆறு பிரிந்து ஓடுற மாதிரி 4 மாடு ஒரு குறிப்பிட்ட சந்துல போகும். எப்படி போகும்? வீடு தெரியும். இந்த வசனத்தை பாருங்க. அதெல்லாம் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு நினைக்காது. அங்க பாருங்க 3வது வசனம் 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும், எங்க கட்டி போட்டிருக்கோ அதான் முன்னணை, அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கு. விசுவாசியே அங்க போனா அந்த சந்துக்குள்ளதான் அந்த கடை இருக்கு, அங்கேயும் போனா அறிவில்லாத ஜனம் ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு அங்க என்ன வேலை? அந்த குரூப் சாயங்காலத்துல அந்த இடத்துல கூடி, ஏன் போன் சத்தம் கேட்குதுன்னு தெரியல. அப்ப அவங்க அங்க கூடி 4-5 பேரு ஒரு மாதிரியா பேசுவாங்கள, அந்த இடத்துக்கு ஏன் போற? போனா என்ன பேசுவான்னு உனக்கு தெரியும். ஒரு 10 பேர் சேர்ந்து குற்றாலம் போலான்னு இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தண்ணியும் பரவாயில்லாம ஒழுகுதான். ஒழுங்கா குளிச்சிரு, வீட்டுல ஒழுங்கா குளிச்சிருந்தா எதுக்கு அங்க தேடி தேடி ஓடணும் அப்படின்னு நான் சும்மா சொல்லுவேன். அது ஒரு ஜாலி, அது ஒரு குளியல் போட்டா ஆனந்த குளியல். அப்போ அந்த குரூப்போட சேர்ந்து நான் போனா அந்த குரூப் வேற மாதிரி ஒரு டைப்பான குரூப்பு. அப்ப என்னன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ஆனால் உனக்கு அங்க என்ன வேலை? அந்த குரூப்போட உனக்கு அங்க என்ன வேலை? இல்ல பிரதர், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா. மாடு தன் எஜமானை அறியும். ஆண்டவர் ரொம்ப கடுமையா சாடுறாரு. இந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லையே, நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி இப்படிப்பட்ட குரூப்போட சின்ன பிள்ளைகள் எல்லாம் வசனம் படிச்சிய துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர். சொல்ல தெரியல. வசனம் எப்படி தரவா வச்சிருக்கீங்க, சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்தது. அந்த பரியாசக்காரர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? இந்த அப்பத்துல வந்து கை வைக்கிற பரிசுத்தவான் மாதிரி இதுல பங்கு பெற்று விட்டு சாயங்காலம் வேற இடத்துக்கு போனா, அதான் இன்கன்சிஸ்டன்சின்னு சொன்னேன். நம்ம ஆராதிக்கிறதற்கும் நம்ம செயல்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப இந்த பகுதியை பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லி 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள், எனக்கு எத்தனை மணி வரைக்கும்? 11. சரி. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், ஜெபம் பண்ணும் போது சிலர் 2 கரத்தை விரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பரியாசம் பண்ணலை, குறை சொல்லலை. ஆண்டவரேன்னு ஒரு பாரத்தோட, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை ஒரு ஆக்ஷனும் பண்ணாம ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்க கையை விரிச்சு என்னை கூப்பிடுறீங்க, ஐ won't answer, no reply from me. அவ்வளவுதான். இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா எவ்வளவு வேதனை. நம்ம அப்பா அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய தகப்பன்கிட்ட போய் பேச போறீங்க, என்கிட்ட இதை பத்தி பேசாத. ஐயோ, மனசு வெடிக்கிற மாதிரி. சொல்றத கேளுங்களேன், கேட்க மாட்டேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கைகளை விரித்தாலும்
நான் உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டேன் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் பைபிள் வாசிச்சிருப்பீங்க. நான் உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும். காலையில ஜெபம் பண்றேன், சாயந்தரம் இனிமே மதியம் போய் ஜெபம் பண்ண போறேன், நைட்டு ஜெபம் பண்ண போறேன், நாங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், சபையில பதில் சொல்ல மாட்டேன். எப்படிங்க இருக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன் ஆண்டவரே? நீங்க நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல, உங்க காணிக்கையெல்லாம் வேஸ்ட் சொல்றாரு 13ஆம் வசனத்துல. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இல்ல நான் இன்னைக்கு 500 ரூபா போட்டேன். எதுக்கு போட்டவங்களை நான் குறை சொல்லல, அந்த போட்டவர்களுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ எனக்கு கீழ்ப்படியாம நான் சொல்றபடி கேட்காம நீ 500 இல்ல எவ்வளவு கட்டுக்கட்டா போட்டாலும் சரி, போடுறான்ல அவன் அங்க வைர நகையா போடுறான். அங்க கோயில்ல தங்க நகையும் வைர நகையும் குவியுது, எண்ணி முடியல. அவன் நினைக்கிறான் இந்த காசை கொடுத்து கடவுளை ஏமாத்தி விடலாம். ரொம்ப ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க போறதில்லை. பண்டிகை வேற கொண்டாடுறீங்க, மாதப்பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம். உங்கள் மாதப்பிறப்புகளையும் 14ஆம் வசனத்துல உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. உன் பண்டிகை எல்லாம் எனக்கு கசப்பா இருக்குப்பா, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். அருமையானவர்களே, ஜெபம்ங்கிறது கருத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுறோம், நம்ம சொல்றதே காதுல வாங்கலன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தன்ட்ட ஏதோ சொன்னாராம் சுவிசேஷம், ஆண்டவரை பத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாராம். இந்த இப்படிப்பா ஆண்டவர் அப்படி, அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டாரா. அது கொஞ்ச நேரத்துல 2-3 நிமிஷம் கழிச்சு பழையபடி இவர் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார், அதுக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டாரா. 2-3 தடவை சிரிச்ச உடனே அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இவருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னேன், சிரிக்க சொல்றதுக்கெல்லாம். அந்த ஆளுக்கு செவுடு. இதை என்ன போய் எங்க போய் சொல்ல, எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு ஆஹா போச்சு. அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் சொல்லியாச்சு, ஆண்டவர் கேட்கும். அதனால சிரிப்பாரா இல்ல வேதனைப்படுவாரா தெரியாது. நீ முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த முதல் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். ஆண்டவரை துக்கப்படுத்தின மக்கள், நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இன்னும் ஒரு சில பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் 315வது பக்கம். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. இப்ப விண்ணப்பம் பண்றத பாருங்க. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது 3வது வசனத்தை கவனிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று
தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணியும் ஏன் கிடைக்கல? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜில் எப்படியாவது இடம் வேணும், நீட்டு வேற எழுதியிருக்கு, அப்போ எப்படியாவது இடம் அங்கே விசாரித்து பார்த்தா சைடில் பக்க வழியாக நுழைகிறதுக்கு ஒரு 85 லட்சம் கேட்குறான். இன்னைக்கு ட்ரம்ப் ஏதோ கேட்டிருக்கான், H1B விசாவுக்கு 88 லட்சம். என்னமோ ஒன்றும் புரியல. சரி, அதை விட்டுருவோம். அப்போ எத்தனை லட்சம் ஆனாலும், எங்க கடை வாங்கினாலும், என் தலையை அடகு வச்சனாலும் என் பிள்ளைய அப்படி படிக்க வைக்கணுமோ? அது ஆண்டவர் சித்தமா தெரியல. இப்படி கடன் பட்டு நாளைக்கு நீங்க தான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கணும். கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் விடுகிற குடும்பங்கள் எத்தனை. இங்க விண்ணப்பம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்களுடைய இச்சைன்னா ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. உங்க விருப்பம், உங்க ஆசை இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கம். எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும். நமக்கு கார் எல்லாம் எல்லாரும் அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், நானும் எப்படி அடைக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, கடனே வாங்கல இருக்கான்னு கேட்டா சிலர் சொல்ல, நானும் கடனே வாங்கினது இல்லை, நான் லோன் தான் வாங்கியிருக்கேங்க. இப்படி கேஸ் நிறைய இருக்கு. நாங்களாம் லோன் தான் வாங்கி. இந்த காரை எப்படி வாங்க போறீங்க? அதெல்லாம் இதெல்லாம் கடன் கிடையாது. நாங்க இஎம்ஐ, அது ஒரு ஃபாரின் கம்பெனி போல தெரியுது, இஎம்ஐல வாங்கியிருக்கோம். மாசம் எவ்வளவு கட்டணும்? மாசம் ஒரு 60,000 கட்ட வேண்டியது வரும். 60,000க்கு எங்க போறது? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், தெருவில் விட்டுருவாரு. நிச்சயமா, சந்தேகம் இல்லைங்க. நான் சொல்றது விளையாட்டுத்தனமா பேசல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் பார்த்துக்கிடுவாரா? எப்படிங்க அவர் உதவி செய்வாரு? அதான் சொல்ற, நீங்கள் வந்து அழுதீர்கள், நான் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கவில்லை, உன்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறார் ஆண்டவர். நம்ம விளையாடுறோம் சில காரியங்கள்ல, அது அவிசுவாசிகளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரே சும்மா வந்து அழுது என்ன பிரயோஜனம்? என்னைய கண்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து வாழ உதவி செய்யுங்க கர்த்தரிடத்துல கேட்போம். அப்போ என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்க கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஜெபம். தாவீது ஒரு காரியம் செய்யறாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு. இது ஆரம்பத்திலே தவிர்த்திருக்கலாம். நமக்கு அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நீ யுத்தத்திற்கு போகல, அதே ஒரு சரியில்லாத காரியம். மொட்டை மாடிக்கு போன, அப்போ உன்னுடைய பார்வையே உன்னை வந்து அடிமையாக்கி, அந்த நிலைமையில நீ அடிச்சு பிறண்டு ஓடி வந்துட்டா கூட மன்னிச்சிருப்பாரு, அல்லது நீ விழுந்து போயிருக்க மாட்ட. ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆனால் தொடர்ந்து நீ பாவம் செய்து அதை மறைப்பதற்கு கொலை செய்து எல்லா பொய்யும் அக்கிரமும் எல்லாம் ஒன்று போல செஞ்சு உன் பேரை கெடுத்துக்கிட்டியப்பா. நீ ஒரு கருப்பு புள்ளிய உருவாக்கி இருக்கிய. உன்னை பத்தி வசனம் என்ன சொல்லுது? அந்த பத்சேபாளுடைய காரியம் தவிர, தாவீது யோகியன் வசனம் இருக்கு, அந்த விஷயத்துல தவிர நம்மளை பத்தி எப்படி சொல்லும் போது அந்த புள்ளி, கருப்பு புள்ளி நீங்கள்னா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம காலேஜ்லயோ எங்கேயோ படிச்சு வரும்போது கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ இவன் நல்லவன், ஆனால் இந்த விஷயத்துல இவன் ரொம்ப வீக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்க பிரின்சிபல், எங்க போனாலும் அந்த சர்டிபிகேட் தான் காட்டணும்.
எப்போ உனக்கு வேலை கொடுக்க முடியாது. இந்த உங்க பிரின்சிபல் என்ன எழுதியிருக்காரு, வாழ்க்கையே போயிருந்துட்டு தான் பிரின்சிபல்கள் அப்படி எழுதுறது இல்லை. சரி, இப்போ அதை பார்த்துருவோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அதெல்லாம் இருக்கு. எல்லாம் சொல்லி நாத்தான் வந்து எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லி சொல்றாரு. சொல்லும் பொழுது 13வது வசனம், 12-13. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தெளிவா சொல்றாருங்க, ஒரு குழப்பம் கிடையாது. ஆண்டவற்ற குழப்பமே இருக்காது. நீ சாக மாட்ட. அப்புறம் ஆனாலும், அப்ப அந்த அந்த பாவம் செய்யும் பொழுது தண்டனை இல்லாமல் போகாது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒண்ணு பெருசா ஆகாது பிரதர், ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் தான் கட்ட வேண்டியது வரும் அப்படின்னா கூட பரவாயில்ல. அது இல்ல, நீ சாக மாட்ட. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை சாகும்னு சொல்லல, நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போயிட்டான். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் மன்னிச்சாலும் மன்னிப்பார். ஒண்ணு கிடையாது, உனக்கு பிறந்த பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் பிழைக்காது, சாகும். இதுக்கப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதான் இப்ப ஜெபம், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஜெபம் லிஸ்ட்ல வருது. நீ உனக்கு தெரியும், ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், எல்லா காரியமும் அப்படித்தான். தெரியாம செஞ்சுட்டேன். என்ன தெரியாம செஞ்ச? பொய். அப்போ உனக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லி இருக்காரு, நீ இப்படி செய்யாத. எல்லாம் தெளிவா அவருடைய புஸ்தகத்துல சொல்லியிருக்காரு. கடைசியில வந்து தெரியாம செஞ்சிட்டோம். அதான் சொல்றாரு, நீங்கள் அழுதீர்கள், நான் கேட்கல. ஏன்? முதல்ல சொன்னேன். இதுல பாருங்க, இவ்வளவும் சொல்லிட்டு கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. கேவலமா இருந்ததுன்னா ரொம்ப மெலி எலும்பு தோலுமா, பிழைக்காது, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தது. 16வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க, தூங்கிடக்கூடாது. 16. அப்பொழுது நான் வாசிங்க. போதும். இது அவசியமா? அவசியம் இல்லாத ஜபம். சும்மா ஜபம் பண்ணி பார்ப்போமே, இல்ல. கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். இருந்தாலும் உபவாசித்து உபவாசம் பண்ண கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் வளைக்கலாம், அல்லது அவருடைய சித்தத்தை கொஞ்சம் நடக்காதுங்க. நான் வெள்ளிக்கிழமை உபவாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பிட்றது இல்லை, அதுவும் ஒரு உபவாச லிஸ்ட்டு. 2 நாள் ஆச்சு, வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன் சொன்னானே ஒருத்தன் போய் ஜெபம் பண்ணும்போது. அந்த மாதிரி நான் தசமபாகம் கொடுக்கிறேன். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. இப்போ ஒண்ணு செல்லுபடி ஆகலை. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அவன் அல்ல இவனே. அவ்வளவுதான். அவன் பண்ணதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டேன். அவன் தசமபாகம் கொடுத்தான், அப்படி இப்படி அவன் உபவாசித்தான். பக்கத்துல போய் நின்று அவன் துணிச்சல்ங்கிறத விட அவன் ரொம்ப உரிமையோட போற மாதிரி போனான். இவன் தூரத்துல நின்று கொண்டு தன்னுடைய மார்பிலே அடித்து, தேவனே பாவியாகி என் மேல் கிருபை ஆயிடும். இதாங்க ஆண்டவர் விரும்புறாரு. இங்க பிள்ளை செத்து போகும்னு சொன்ன பிறகும் ஜெபம் பண்ணி பயன் இல்லை. அதனால பைபிள்ல என்னென்ன இருக்கு பாருங்க. இன்னும் இப்ப நான் சொல்ல உடனே என்னமோ புதுசா சொல்லலை.
இன்னும் இதுல சுரங்கம் தோண்ட தோண்ட தங்கம் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த சுரங்கத்துல அவ்வளவு அற்புதமான ஒரு புத்தகம், வேத புத்தகம். எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஐஸ் பத்தாத ஒழிய இந்த சுரங்கம் காலி ஆகாது. சரி, உபவாசம் பண்ணியாச்சு. இந்த பிள்ளைக்காக உபவாசம் ஜெபம் பண்ணி பார்த்தா சாப்பிட மாட்டேங்க. எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. கர்த்தர் சொன்னபடி நடந்ததா? 18ஆம் வசனம், 7ஆம் நாளில் பிள்ளை கர்த்தர் சொன்னபடிதான். அதனால யாரும் உபவாசம் சபையில சொல்லி உபவாசம் பண்ணுவோம்ன்றத குடும்பமா நாங்க அவருக்கு சித்தம் இல்லைன்னு நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்ச பிறகும் அதற்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் பதில் தர முடியாது. மூணாவது அதிகாரத்துல இருக்க உபாகமும் இன்னும் 2 வசனங்களோட நம்ம முடிக்க போறோம். அதுதான் கொஞ்சம் இதா இருப்பாங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். மோசே, மலையை பார்த்து பேசு, அடிச்சுதான் பார்ப்போமேன்னு அவர் பண்ணல. அவருக்கு படபடப்புல அப்படித்தான் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் ஐயோ அவரை படாத பாடுபடுத்தி அதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கலங்க. நீங்க நம்ம மோசைக்கு சப்போர்ட்டா நிறைய காரியங்கள் பேசினாலும் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. நீங்க எத்தனை வக்கீல் வச்சு வாதாடினாலும் தள்ளுபடி ஆகிரும் கேஸ். அப்போ ஆண்டவர், நான் இந்த ஜனங்கள் என்ன பாடுபடுத்தினாங்க, நான் பதறி போய் அடிச்சு விட்டேன், எல்லாம் பேசாத. நீ மலை மேல நின்று வேணா பார்த்துக்கோ, எட்டி பாரு. இங்க ஒரு மலை இருக்குல்ல, நேர மேற்கு தொடர்ச்சி மலையில ஏறினா என்ன தெரியும்? கேரளா தெரியும். வேணா ஏறி பார்த்துக்கோ, அங்கதான் நீ போகணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, இனி இதை பத்தி என்கிட்ட பேசாத. அப்படின்னா என்ன? என்கிட்ட ஜெபம் பண்ணாத. இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை அசைக்கணும். அதாவது ஆண்டவரே, நான் பாட்டுக்கு ஏதோ ஜெபம் பண்ண மாதிரி பரமண்டல் எங்க பிதாவை மொழி நாம் பரிசுப்படுவா இப்படியே எல்லாம் கதை விடக்கூடாது. நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு ஜெபம் பண்ணி நிறைய ஜெபம் ரொம்ப தெளிவா கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருந்து என்னை உணர்ந்து நான் என்ன ஜெபம் பண்றேன், எதுக்காக ஜெபம் பண்றேன், பண்ணலாமா? அப்ப ஜெபம் அவ்வளவு சீரியஸான ஒரு மேட்ரு. அதனால கடைசியில என்னாச்சு, அவன் ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நம்ம பார்த்தது 3:26 பார்த்தோம். அதுக்கு நம்ம போக வேண்டாம். எண்ணாகமம் 20 தான் அந்த அடிக்கிற கண்மலை பேச சொல்லி அடிக்கிற காரியம் வருது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, போதும், இனி இந்த ரிக்வஸ்ட் எனக்கு வரக்கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வாரம் வரைக்கும் எல்லாம் நமக்கு தெரியும். 3வது வானம் எங்க இருக்கு? முதல் வானம், 2வது வானம், 3வது வானம் இல்லையா? முதல் வானம்ங்கிறது பறவைகள் பறக்கிற ஏரியா. அதுக்கு மேல பறவைகள் மேல போக முடியாது, காற்று கிடையாது. அப்போ அது முதல் வானம். அதுக்கு அடுத்த வாரம் என்னது? மில்கி வேன்னு சொல்றோம்ல, பால்வழி மண்டலம், கிரகங்கள் எல்லாம் சுற்றி திரிகிற மண்டலம் 2வது வானம். 3வது வானம்
கர்த்தர் இருக்கிற இடம். சரி, அப்போ 3வது வானம் வரைக்கும் இவர் தான் போனாரு. ஆனா ஒரு மனுஷன் போனான்னு சொல்றாரு. ரொம்ப தன்னை நான் போனேன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நான் நிறைய பிரசங்கிமார்கள், அப்போ உங்க மத்தியில நான் ஒரு நன்மதிப்பை பெறணும்னா என்ன செய்யணும்? நான் விசேஷமா அனுபவம் சொன்னா தான் நீங்க என்னை ரொம்ப மதிப்பீங்க. அப்ப நான் இந்த மாதிரி நேற்று இரவு கூட நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். பாவி, நரகத்துக்கு ஏன் போனேன்? நரகத்துல போனா அப்படி அழுகுறாங்க. அப்புறம் அங்க சிரிச்சுக்கிட்டா இருப்பான். அங்க போறான், அவ்வளவு பேரும் ஒவ்வொன்று அழுகுறான். அங்க தீ பிடிச்சு எரியுது, அக்கினி தாங்கல. அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் திருப்பி வந்த? இங்க இருக்கிறவங்கெல்லாம் கெடுக்கிறதுக்கு நரகத்துக்கு போனேன். நிறைய பேர் அப்படித்தான். நேற்று போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா மினி பஸ்ஸா விட்டுருக்கான். கொஞ்சம் கூட இது இல்லாம இதையும் கேட்டுக்கிட்டு அலையா சொல்லுங்க, அலையா. எதுக்கு? பாஸ்டர் நரகத்துக்கு போனது. உங்க பின்னாலையும் கூட்டம், அத்துமீறின கூட்டம், விஜய் கூடுற மாதிரி. இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன அவ்வளவுதான். அப்போ பெரிய கூட்டம். இந்த வருங்க நம்ம கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கோம். அங்கெல்லாம் ஷிஃப்ட் போட்டு இப்படிலாம் எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும்? உன்னுடைய பாட்சா பலிக்காது. நீ எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவ? கர்த்தர் வரும் பொழுது அந்த கட்டடம், அதாவது புல், வைக்கோல், மரம், இதை வச்சு நீ கட்டுனியா உன் சபைய? இந்த கட்டடத்தை சொல்லல, சபை. சபை கட்டடம் அல்ல. சபை கட்டடம் வேற, சபை வேற. அப்போ உன் சபைய நீ கட்டி எழுப்புறதுக்கு நீ புல்லு, மரம், வைக்கோல் வச்சு கட்டுற அப்படின்னா இப்படிப்பட்ட டயலாக் விட்டு மக்களை ஏமாத்தி நீ நிறைய சம்பாதிக்கணும். அதான் ஓ நோக்கம். மக்களும் நீ பெரிய ஆளா நினைக்கணும். இதெல்லாம் வெந்து போகும். எது நிலைச்சு நிற்கும்? விலையேற பெற்ற கல். என்ன அப்படின்னா என்னங்க அது? அதான் சத்தியம். சத்தியத்தை சத்தியமாக நீ போதிச்சு இருந்தீன்னா உன் சபைக்கு ரொம்ப கூட்டம் வராது. சத்தியத்தை அறிய விரும்புறவங்க உன் சபைக்கு வருவாங்க. இதெல்லாம் நிலைச்சு நிற்கும். கர்த்தர் வரும் பொழுது அக்கினியினாலே சோதிப்பார். அதுதாங்க அக்கினி. அப்போ அந்த ஃபயர், அந்த ஹெவன்லி ஃபயர் வரும் பொழுது சோதித்தார்னா மற்றதெல்லாம் வெந்து போகும். நீ தரிசனம் கண்டேன்னு சொல்றிய, சொப்பனத்துல நேற்று ஆண்டவர் என் கூட பேசினாரு. இந்த இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு தான் என் கூட பேசினாரு. இதெல்லாம் உனக்கு இந்த புரோக்கர் வேலை இருக்கு. எல்லா அக்கிரமும் துணிகரமா நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஸ்டெடியா இருக்கணும். ஆண்டவரே, நாங்க சத்தியத்தை அறிகிறோம். நாங்க எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ண கூடாது, எது உமக்கு பிரியமான ஜெபம், நீர் ஏற்றுக்கொள்ளாத ஜெபம் என்ன, அதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதனால அதை ஒரு முறை ஞாபகப்படுத்தி விட்டுருக்க. அப்போ கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது, துணிகரம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன்னு ஏசாயால சொன்னாரு. நீங்க எவ்வளவு நிறைய ஜெபம் பண்றீங்கிறது இல்ல, எப்படி ஜெபம் பண்றீங்க, எதுக்காக ஜெபம் பண்றீங்க. நீங்க உங்களுடைய பண்டிகை எல்லாம் நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க ஜெபம் பண்றீங்க. உலகத்துல எனக்கு அது வேணும், இது வேணும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் என்னுடைய ஓட்டு வீடை மாற்றுவார் அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சு அடுத்த நாளே ஒரு பெரிய காத்தடிச்சு அவ்வளவு ஓடையும் தூக்கி போட்டுருச்சு. அல்லேலூயா, அந்த ஓடெல்லாம் தூக்கி எரிந்து விட்டார் கர்த்தர். அப்ப நடுத்தெருவுல தான் கூட கூடாரம் போடணும். எதெல்லாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் அப்படி செய்தார், இப்படி. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஜெபம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல வீடா நீங்க தர முடியும், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் உதவி செய்வார். தாவீது பிரார்த்தனை பண்ணினதை பார்த்தோம். அப்போ இந்த பிள்ளை சாகும் என்று தெரிந்தும் அவன் துணிகரமான். அதே மாதிரி மோசேட்ட சொல்றாரு, மோசே நீ அங்க வர முடியாது. முந்தைய சொல்லிட்டாரு,
நீ அங்க வர முடியாதுன்னு சொன்னாலும் மோசம் இன்னொருக்கா ஆண்டவர் கொஞ்சம் நம்ம இந்த பிள்ளைகள் அப்பா அப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க நேரம் போய் அந்த ப்ரோக்ரஸ் கார்டை காட்டும் பாருங்க, அதுல 6 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்டுக்கு சிவப்பு கோடு போட்டிருக்கோம். என்னல ஒரே சிவப்பு கோடா இருக்கு? ஆமாப்பா, அது என்னமோ முக்கியம் போல எங்க டீச்சர் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. படிக்காத ஆளுன்னா புரிஞ்சுக்கிட மாட்டாரு, படிச்ச ஆளுன்னா 2 கொடுப்பாரு. அப்போ அப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து காரியங்களை சாதிக்கிற மாதிரி மோசையும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நானு அங்க அப்பா இது பத்தி பேசாத பாருங்க. அப்போ நம்ம ஜெபம் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களுக்காக ஜெபிக்க கூடாது. இப்ப நம்ம அந்த அவரை பத்தி பார்த்தோம்ல, 3ஆம் 4ஆம் 3ஆம் வரைக்கும் பார்த்தோம்ல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சோகம் இல்லை, ஏதோ அது என்ன பலவீனமோ தெரியாது நமக்கு, அது ஒருத்தர் ஒரு விதமா சொல்றாங்க. அப்ப இந்த பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது, அப்போ சோகமாக்கல என்னென்ன செஞ்சார் ஆண்டவருக்காக பவுல். ஆண்டவர் சோகம் கொடுக்கவில்லை. எப்பா என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நிறைய நேரத்தில் நம்ம கவலைப்படுறோம், ஆண்டவருக்காக நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு செஞ்சிருக்கேன், என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்காரு. இல்லப்பா, ஒரு நன்மைக்காகத்தான், உனக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வரும் பலவீனங்களில் நான் பிரியப்படுகிறேன், வரட்டும், கஷ்டமா பலவீனமா வரட்டும், நன்மைக்காக ஆண்டவர் தர்றாருங்கிறாரு. ஆண்டவரே அது நன்மைக்காக வரும், ஆனால் உமக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் 3 தடவை கேட்டாரு, ஆண்டவர் அதுக்கு அதாவது சாதகமான பதில் சொல்லலை, ஆண்டவரோட கோவிக்கல. நிறைய பேர் கோவிச்சுட்டு வரமாட்டாங்க, நான் இனிமே ஆராதனைக்கு வர போறது இல்லை, இனி சபைக்கு போக போறது இல்லை, அதான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குத இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களை ஞாபகத்திலே வைத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாரா. நான் அப்பதே சொன்ன மாதிரி இதனுடைய இன்னொரு பகுதியை, கர்த்தருக்கு பிரியமான ஜெபம், அது நம்ம அந்த இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஜெபம். அன்புள்ள பிதாவே, கர்த்தாவே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தை குறித்து இன்னும் அதிகமாய் சிந்திக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் யார் என்பதை உணர்ந்து, நாங்கள் யார் என்பதை உணர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும். எங்கள் இஷ்டப்படி நாங்கள் ஜெபம் பண்ணாதபடி உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஆராய்ந்து பார்த்து உமக்கு சித்தமில்லாத காரியங்களுக்காக ஜெபிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, ஏற்ற வார்த்தைகளை தாரும். சரியான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தி ஜெபிக்க, சரியான சிந்தையோடு ஜெபிக்க உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பல தேவைகள் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. வியாதிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜெபித்து பதில் பெற்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த சபையை ஆசீர்வதி. எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் மனத்தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே.